அன்புள்ள ரவி டிவி அன்பர்களே வணக்கம். சுந்தரகாண்டத்தின் தொடர்ச்சியினை நாம் பார்க்க போகிறோம். சசாகர மனாத்ருஷ்ய மதிக்ரம்ய மகாபல திரிகூல சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்சக ததபாத பமுக்தேன புஷ்பவர்சேன வீரியவான் அபிபிருஷ்ட இஸ்திதஸ்தத்ர பபௌ புஷ்பமயோ யதா. பலசாலியான வாயுகுமாரன் எவராலும் தாண்ட முடியாத கடலை கடந்து சிறிதும் சிரமம் இல்லாமல் திரிகூல மலையில் கட்டப்பட்டுள்ள இலங்கையை கவனித்து பார்த்தார். அவர் அனாவசியமாக அனைத்து மலைகளையும் கடல்களையும் தாண்டி வந்தார். பிறகு மரங்களில் இருந்து உதிர்ந்த புஷ்பங்களால் பூஜை செய்த விக்கிரகத்தை போல இருந்தார். அவரது சாதனைக்காக தந்தையாரான வாயுகுமாரன் பூ மரங்களை தாளாட்ட அவைகள் மாருதிக்கு பூமாரி பொழிந்தன என்றும் சொல்லலாம். சலம்ப சிகரே லம்பே லம்ப தோயத சன்னிபே சத்வமாஸ்தாய மேதாவி ஹனுமான் மாருதாத்மஜ. கார்மேகம் ஆகாயத்திலிருந்து தொங்குவது போல தோன்றும் லம்பம் என்று பெயர் பெற்ற சுவேலமலையின் மேல் இருந்து மகா புத்திசாலியான அனுமான் இரவில் இலங்கையில் பிரவேசித்தார். எப்படியோ பலவிதமான சாதனைகளை செய்து பலவித இடர்பாடுகளை கடந்து அவர் இலங்கையை அடைந்தார். சாதம் ஹரிவரம் திருஷ்டுவா லங்கா ராவண பாலிதா ஸ்வயமே ஓத்திதா தத்ர விக்ருதானன தர்சனா புரஸ்தாத் கபிவர்யஸ்ய வாயுசூனோ ரதிஸ்தித முஞ்சமானா மகாநாதம் அப்ரவித் பவனாத்மஜம் கஸ்வம் கேன சகாரியேன இக பிராப்தோ வனாலய. அநேக அற்புதமான காட்சிகளை அவர் வழியெங்கும் பார்த்து கொண்டே வந்தார். அந்த நகரத்தை காக்கும் தேவதையான லங்கினி மிகவும் விகார வடிவு கொண்டவள். கர்ண கடூரமான குரலில், நீ யார்? காட்டில் வாழும் குரங்குக்கு இங்கு என்ன வேலை என்று அதட்டினார். ஹனுமத் வசனம் ஸ்ருத்வா லங்கா சகாம ரூபினி புவாச வசனம் கிருத்தா வருஷம் பவனாத்மஜம். அனுமான், நான் இந்த லங்காபுரியின் அழகை காண வந்திருக்கிறேன் என்று கூறினார். லங்கினி கோபத்துடன் ஆஞ்சநேயரை தாக்க ஆஞ்சநேயர் திரும்பவும் அவளை தாக்கினார். தத சம்வத்வயாமாச வாமஹஸ்ய சோ அங்குலி முஷ்டிநாபி ஜகா நைனாம் ஹனுமான் குரோத மூர்ச்சித ஸ்ரீ சேதி மத்தியமானேன நா அதிக்ரோத ஸ்வயம் கிருத சாதுதேன பிரகாரேன விக்வவாங்கி நிசாசரி. ஆஞ்சநேயர் அவளை திருப்பி தாக்கவும் மயங்கி விழுந்தாள். அவருடைய ஆஞ்சநேயருடைய பலத்தினால் குத்தப்பட்டு கீழே மயக்கமுற்றாள். பின்னர் வாய் குளர கர்வம் அடைந்து, வானர சிரேஷ்டா, என் மீது கிருபை செய்யும், இறக்கப்படும். எப்பொழுது ஒரு வானரன் என்னை ஜெயிக்கிறானோ அந்த நேரத்தில் அப்போது ராட்சசர்களுக்கு பிராணபயம் ஏற்படும் என்று பிரம்மா சொல்லியிருக்கிறார். சீதையை காரணமாக கொண்டு இலங்கை அழியப் போகிறது என்றால், பிரவிஷ்ய சாபோ மகதாம் ஹரீஸ்வர சூபாம் புரீம் ராசய முக்கிய பாலிதாம் யத்ருச்சயா துவம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க்க சர்வத்ர கதோ யதா சுகம். வாயுகுமாரா, உனி இஷ்டப்படி இலங்கையில் புகுந்து உனக்கு ஆக வேண்டியதை பார். அநேக சாபங்களால் பலவீனப்பட்ட இலங்கையில் சீதையை தேடிக்கொள்ளும் தாராளமாக என்று லங்கினி கூறினாள். சதிர்ஜித்ய புரீம் ஸ்ரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபிணீம் விக்ரமேன மகாதேஜா ஹனுமான் கபிசத்தம அத்வாரேன மகாபாகு பிராகாரம் அபிபுப்ளுவே பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கபிராஜஹிதங்கர சக்ரே அதபாதம் சௌயஞ்ச சத்ருணாம் சது மூர்த்தனி பிரவிஷ்ட சத் வசம்பன்னோ திசாயாம் மாருதா மஜ. மகா தேஜஸ்வுள்ள மாருதி தன் கிரமத்தால் சகல ரூபங்களையும் எடுக்கவல்ல லங்கினியை ஜெயித்து சத்துருக்களை அழிக்க நினைப்பவன் அவனுடைய இடத்தில் நுழைகையில் வழி இல்லாத இடத்தில் இடது பாதத்தை வைத்து தாவினார். மதிர் சுவரில் நிலைப்படி இல்லாத இடத்தில் ராவனுடைய தலையில் மிதிப்பதாக நினைத்து கொண்டு தன்னை இடது காலை வைத்து தாவினார். சகேம ஜாம்பூநத சக்கரவாலம் மகார்க முக்தாமணி பூசிதாந்தம் பராத்திய காலாகரு சந்தனாக்தம் ச ராவணாந்த புற மகாவிவேச. தங்கத்தால் இழைக்கப்பட்ட உன்னதமான சுவர்களாலும் நவரத்னங்களால் செய்யப்பட்ட விடுதிகளாலும்
வைரமேறிய அகில் சந்தனம் மேறிய வாசனைகளாலும் கமலும் இலங்கேஸ்வருடைய அந்த புறத்தில் அனுமார் பிரவேசித்தார். ததச மத்யங்கதமம் சூபந்தம் யோத்சனாவிதானம் மகதுத்வமந்தம் ததசதீமான் திவி பானுமந்தம் கோஸ்தே விருஷம் மத்தமிவ பிரமந்தம். அளவற்ற காந்தியுள்ள சந்திரன் சகல திசைகளிலும் வெளிச்சத்தை தந்து பசுக்களின் மந்தையில் சுதந்திரமாக உலாவும் மதம் கொண்ட எருதனைப் போல ஆகாயத்தில் ஒளி விடுவதை மாருதி பார்த்தார். சீதா மபஸ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னீம் வததாம் வரஸ்ய பபூவது காபிகதஸ்ரஸ்ய பிலமங்கமோ மந்த இவாஸ்ரஸ்ய. நீண்ட நேரமாக எல்லா இடங்களிலும் தேடியும் ராமனுடைய பத்தினியான சீதை எங்கும் காணாததால் ஆஞ்சநேயர் கவலை கொண்டார். அல்லலா, இவ்வளவு கஷ்டப்பட்டும் சிரமப்பட்டும் நம்முடைய தாயாரை காண முடியவில்லையே என்று மனம் வருந்தினார். சனிகாமம் விமானேஷு விசன்ன காம ரூபத்ருத் விசசார புனர்லங்காம் லாகவேன சமன்வித. தேஜஸ்வியும் விரும்பிய வடிவம் எடுக்கக்கூடிய சக்தி உடையவரான அனுமான் நினைத்த நேரத்தில் எந்த விதமான ரூபத்தையும் எடுக்க வல்லவர். விமானங்களின் மேல் சற்று நேரம் ஒன்றும் தோன்றாமல் உட்கார்ந்திருந்தபின் மனதை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்தார். பிரசாத சங்காத யுதம் ஸ்ரீ ரத்ன சதசங்குலம் சௌயூட கஷ்யம் ஹனுமான் பிரவிவேச மகாகுருகம். சகல லட்சணங்களும் பொருந்திய ஸ்ரீ ரத்தினங்களால் பிரகாசித்து அழகிலும் காந்தியிலும் ஐஸ்வர்யத்திலும் குபேரனுடைய கிரகத்தை போல் இருக்கும் இலங்காபதியின் அரண்மனைக்குள் அவர் நுழைந்தார். ச வே சம பலவான் ததர்ச வியாசக்த வைடூரிய சூவர்ண ஜாலம் யதா மகத் பிராவ்ருசி மேகஜாலம் வித்யுத்பினத்தம் சவிஹங்க ஜாலம். பலசாலியான அனுமான் மின்னல் கொடிகளோடும் மசி கூட்டங்களோடும் கூடின மழைக்காலத்து மேகங்களைப் போல நவரத்தினங்கள் இழைத்த பொன் சாளரங்களுடன் விளங்கும் கிரக வரிசைகளை கண்டார். ததஸ்ததா பகுவித பாவிதாத்மன கிருதாத்மனோ ஜனகசூதாம் ஸ்வத்மன அபஸ்யதோ பவததி துக்கி நம்மன சூச பிரபிசரதோ மகாத்மன. ஆகவே மிகவும் சிரத்தை எடுத்து அநேக மலைகளையும் கடல்களையும் கடந்து சீதை இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். அவர் செல்லும் வழியில் பலவிதமான இடர்பாடுகள் கஷ்டங்கள் அனைத்தையும் ஆஞ்சநேயர் சமாளித்தார். ஆகவே அன்பர்களே, நாம் கஷ்டப்படும் நேரத்தில், மனம் உடையும் நேரத்தில், மனசஞ்சலம் கொள்ளும் நேரத்தில் ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தினை பாராயணம் செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாயு குமாரனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். வீட்டில் சுபகாரியம் அனைத்தும் நடைபெறும். மாதம் மும்மாறி பொழியும். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் சிறக்கும். பெண்களுக்கு நினைத்த இடத்தில் வரன் அமையும் என்பதை உறுதியாக நிச்சயமாக கூறுகிறேன். ஆஞ்சநேயருடைய பலத்தினை நாம் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. நினைத்த இடத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடியவர், யாராலும் ஜெயிக்க முடியாதவர். அவரின் துணை இல்லாமல் சீதையை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். ஆகவே அவர் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய சாதனைகளை நாம் நன்றாக படிப்போம். அவர் எப்படி சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார், எப்படி பிறருக்கு உதவி செய்தார், எப்படி ராஜதந்திரங்களை கடைபிடித்தார், எப்படி தந்திரசாலி ஆனார், எப்படி வென்றார், எப்படி வானரர்களுக்கு உபதேசம் செய்தார் என்பதை நாம் சுந்தரகாண்டத்தில் மிக தெளிவாக காண்கிறோம். பலசாலியான அனுமான் மின்னல் கொடிகளோடும் வசி கூட்டங்களோடும் கூடின மழைக்காலத்து மேகங்களைப் போல நவ ரத்தினங்கள் இணைத்த பொன் சாளரங்களுடன் விளங்கும் கிரக வரிசைகளை கண்டார். அவருடைய ஒரே நோக்கம் சீதா பிராட்டியை கண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவளை மிக விரைவாக மீட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. ஆகவே அன்பர்களே, இதை கவனமாக கேட்டு இன்புறுங்கள். தினமும் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக என்று 3 முறை சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மந்திரத்தை 16 முறை தினமும் காலை மாலை சொல்லுங்கள்.
அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக.